இன்னைக்கும் மக்கள் வந்து இந்த பொருள் கிடைக்கிறத தேடி தான் ஓடுறாங்களே தவிர, இறைவன் அருள் இருந்தா அந்த பொருள்லாம் சாதாரணமா வந்துரும். அப்படின்ற எண்ணம் வந்து வராம இருக்கு அப்படின்னு சொல்லி நெனைப்பேன். அனுமதிக்காம இந்த பாடல சொல்லி, இந்த விஷயத்த பண்ணி நிச்சயமா யாராவது ஒருத்தங்க வறுமையில இருக்காங்க. இந்த பாடல் பாடி பொருளாதார நிலை அவங்களுக்கு உயரப் போகுதுன்றப்போ, அது கண்டிப்பா யாருக்கு கொண்டு போய் சேர்க்கணுமோ, இயற்கை இத போய் சேர்க்கும். அதுக்காக இந்த பாடல் பாருங்க 20வது பாடலே வர்றது ஒரு பெரிய ஆச்சரியம். சகல செல்வம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம யாராவது நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா, நான் ஒரு அ அ வேண்டுகோளாவே இத சொல்றேன். அறிவுரையா சொல்லல. யாராவது உங்ககிட்ட எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா, நிறைவா இருக்கேன்னு சொல்லி பழகுங்க. சொல்றது எல்லாமே இந்த நிறைவா இருக்கேன், நிறைவா இருக்கேன் நீங்க சொல்ல உங்க வாழ்க்கை நிறைவாவே மாறும். இது வந்து கண்கூடா நான் உணர்ந்த உண்மை. ஸோ சகல செல்வங்களும் அப்படின்னா, நம்ம நெனச்சுட்டு இருக்கோம், ஏதோ இன்னைக்கு பணம் அக்கவுண்ட்ல ஒரு ரூ. 10,00,000 1 கோடி இருந்தா செல்வம்னு நெனச்சுட்டு கிடையாது. சகல செல்வம்னா, நீங்க பொறந்ததுலருந்து கரெக்ட்டா ஜனனம் உருவாகி மரணம் வர வரைக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கு. நம்ம காலம் ஃபுல்லாவே மகிழ்ச்சியா, நிறைவா இருக்கணும் அப்டின்னா, அதுக்கு ஒரு சில அமைப்பு வேணும். அதுக்கு சில தெய்வ கடாட்சியம் வேணும். சாமியே கும்பிடாதவங்க கூட ஒரு சில காலத்துல நல்லா இருக்கேன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அவனுக்கு அந்த யோகம் வேணும். எவ்வளோ வறுமையில வாடுறீங்களோ, அப்போ கூட சரி, இறைவன திட்டக்கூடாது. நான் சொல்லுவேன், நடு தெருல நீங்க வந்துட்டீங்க. உங்க அப்பா, அம்மா, சொந்தம், பந்தம், நண்பன், நம்புனவங்க எல்லாருமே உங்கள கைவிட்டு, எல்லாமே வந்து நிச்சயம் நீ ஒண்ணுமே இல்லடா நீனு 0. நீ முருகன கும்பிட்டாலே நடுத்தெருல நின்னாகணும் அப்படின்னு நீங்க உங்ககிட்ட சொன்னா கூட, அப்பயும் முருகன் புகழ் பாடுற மனசு உங்களுக்கு இருக்கு அப்படின்னா, கடைசியா உங்களுக்கு முருகர் வைக்கிற சோதனை இதா தான் இருக்கும். அதுக்கப்புறம் கண்டிப்பா உங்களுக்கு அந்த சோதனை வராது. ஏன்னா அப்படி இருக்கும்போது நீங்க இந்த சகல செல்வம்னு ஒருத்தனுக்கு கிடைச்சிட்டாலே, அது குழந்தை செல்வமா இருக்கலாம், தொழில் செல்வமா இருக்கலாம், இல்ல வந்து அருட்செல்வமா இருக்கலாம், பொருட்செல்வமா இருக்கலாம். எந்த செல்வமா இருந்தாலும் இது எல்லாத்தையும் சகல செல்வத்துக்குள்ள அடைக்கிறாரு அவர். அந்த சகல செல்வத்தும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா, இந்த திருப்புகழ் பாடல் படிங்க. ஒரு சில பேருக்கு 10 நாள்ல அதுக்கு பலன் கிடைக்கலாம். ஒரு சில பேருக்கு 10 மாசம் ஆகலாம். ஒரு சில பேருக்கு 1 வருஷம் ஆகலாம். ஆனா கண்டிப்பா கிடைக்காம போகவே போகாது. இது சத்தியம். திருப்பும் தரும் திருப்புகள்ல கடைசி தொகுப்பா நான் வந்து இத பாடி எத்தனை முருக பக்தர்கள் வாழ்க்கை மாறுச்சுன்ற ஸ்கிரீன்ஷாட்ட வந்து நான் புக்லயே பதிவு பண்றதுக்காக ஒரு வேண்டுகோள் வச்சிருக்கேன் அவர் ஐயா கிட்ட. அந்த அந்த சாட்சி வரப்ப நீங்க உணர்வீங்க. டீம் நான் சொல்றது என்னன்னா, முருகர்ட்ட அது வேணும், இது வேணும்னு கேட்கறத விட முருகப்பெருமானே கேளுங்க. எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அப்படி செய்யுங்க. இப்போ திருப்பம் தரும் திருப்புகள்ல 20வது பாடலா வர சகல செல்வங்களும் பெற பாடலோட முதல் 4 வரி நான் பதிவு செய்கிறேன். இதில் படித்து பூஜை பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறப்போ, தாமரை மலர்கள் வாங்கி வச்சு நீங்கள் பண்ணுறது வந்து ஒரு பெரிய விஷயத்தை கொடுக்கும். ஏன்னா தாமரை மலர்கள் வந்து முருகப்பெருமான் உருவான எல்லாருமே பிறந்தோம். ஆனால் முருகப்பெருமான் உதித்தார். அப்படி இருக்கும்போது அந்த தாமரை பூ தான் முதல்ல முருகனை தாங்கின பூ. ஸோ இந்த பாடல் குறிப்பாக படிக்கிறப்போ நீங்கள் தாமரை மலர்களால் பூஜை செய்தோ இல்லை உங்கள் உள்ளத்தில் தாமரை பூ வச்சோ நீங்கள் இந்த பாடலை கேளுங்க. இது